இங்கிலீஷில் பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எவ்ரிடே லைஃப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை எப்படி நம்ம ஆங்கிலத்தில் ஒருங்கிணைத்து பேசுதல் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வரோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி நவ். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியை பற்றி சொல்றதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ திஸ் இஸ் த டென்ஸ் விச் வி ஹேவ் பீன் யூசிங் ஃபார் ரெஃபரிங் டு த ஆக்ஷன்ஸ் விச் ஆர் ஹேப்பனிங் நவ், விச் ஆர் ஹேப்பனிங் அட் த மொமெண்ட், which are happening at present. இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி. ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க, பிளாட்ஃபார்மில் நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க, ஒரு ட்ரெயினுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ட்ரெயின் இப்போ வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் ட்ரெயினுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்தில் ட்ரெயின் வர்றது, வந்துக்கிட்டு இருக்கு, வந்து கொண்டு இருக்கிறது. இது சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டை நம்ம பயன்படுத்துகிறோம். The train is arriving. The train is arriving at platform number 7 now. The train is arriving. The train is arriving at platform number 7 now. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லாம் போயிருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு, திஸ் அனௌன்ஸ்மெண்ட், ஆங்கிலத்தில் இந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லையா? த ட்ரெயின் இஸ் அரைவிங். த ட்ரெயின் வந்து கொண்டு இருக்கிறது. த ட்ரெயின் இஸ் அரைவிங் அப்படின்னா என்ன? அந்த பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் வந்து கொண்டு இருக்கிறது. ட்ரெயின் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு தூரத்தில் அது வந்துக்கிட்டு இருக்கு, அதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா த ட்ரெயின் இஸ் அரைவிங். எந்த பிளாட்ஃபார்மில் வந்துட்டு இருக்கு? அட் பிளாட்ஃபார்ம் நம்பர் 7. எப்போ? நவ். இப்பொழுது அந்த ட்ரெயின் ஆனது வந்து கொண்டு இருக்கிறது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 7ல் அந்த ட்ரெயின் இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறது. பேசஞ்சர்ஸ் யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். பேசஞ்சர்ஸ் your attention please. Train is arriving at platform number 7 now. இந்த ட்ரெயின் நம்பர்லாம் சொல்லி, அந்த ட்ரெயின் எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு எந்த டென்ஸை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ட்ரெயின் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு. The train is arriving. The train is arriving at குறிப்பிட்ட பிளாட்ஃபார்மை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு மென்ஷன் எ பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம், இஃப் யூ வாண்ட் டு மென்ஷன் எ பர்டிகுலர் டைம், இஃப் யூ வாண்ட் டு மென்ஷன் எ பர்டிகுலர் பிளேஸ், யூ ஹாவ் டு யூஸ் அட். பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 அப்படிங்கிறத குறிப்பிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த அட்டு நீங்கள் பயன்படுத்தணும். சார் இங்கே ஏன் சார் அட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும் இல்லையா? அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த அட்டு அப்படிங்கிறத எதுக்காக பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு பிளாட்ஃபார்ம், குறிப்பிட்ட ஒரு நம்பர், குறிப்பிட்ட ஒரு டைம், குறிப்பிட்ட ஒரு இடம், குறிப்பிட்ட ஒரு தெரு, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அட்டு நீங்கள் பயன்படுத்தணும். ஓகே? The train is arriving at platform number 7 now.
இப்போ நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பற்றி பேசணும் அப்படின்னா அதுக்கு கண்டினியூஸ் டென்ஸ் பயன்பட்டது பார்த்தோம். நவ் த ட்ரெயின் இஸ் அரைவிங் நவ் அட் பிளாட்ஃபார்ம் நம்பர் 7. இப்போ நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. அதே போல இன்று நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, இன்றைய தினம், டுடே. இன்றைய தினம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை சொல்றதுக்கு கூட யூ ஆர் யூசிங் present continuous tense. I am not going out today. இன்று நான் வெளியில் செல்லவில்லை. I am not going out today. I am not going out today. இன்று நான் வெளியில் எங்கேயுமே போல. இன்னைக்கு நான் எந்த வேலையுமே செய்யலப்பா. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? இன்று நான் எந்த வேலையும் செய்யவில்லை. இன்று நான் எந்த வேலையும் செய்யவில்லை. டுடே, இன்று நான் எந்த வேலையும் செய்யவில்லை. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? இன்று நான் வெளியில் செல்லவில்லை. ஐ எம் நாட் கோயிங் அவுட் டுடே. இன்று நான் எந்த வேலையும் செய்யவில்லை. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.